நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்கள். காலை வேளையிலே உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிக்க இந்த நேரத்தை செலவிட எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட நம்முடைய கவனங்களை புதிய ஏற்பாட்டில் உள்ள பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்பலாம். இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லும்போது அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையிலே இருந்தார். அந்த சிறைச்சாலையிலே இருக்கும்போது அவருக்கு அந்த சிறைச்சாலையிலே தேவையான உதவிகள் செய்வதற்காக பிலிப்பி பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் கொஞ்சம் பண உதவி செய்தார்கள். அதை அவர்கள் எபேசு பட்டணத்தில் இருந்த எப்பாபிராத்தியத்து என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரர் மூலமாக அங்கே அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். எப்பாபிராத்தியத்து இந்த பணத்தை எடுத்துட்டு போனாரு. போய் அங்கே கொடுக்கும்போது அவர் சிக்காயிட்டார். அவரும் என்ன பண்ணாரு, வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் போய் கடைசியிலே அவர் சுகமானார். இப்போ இந்த கடிதத்தை அந்த சபையாருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக, நன்றி சொல்வதற்காக பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நன்றி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தடவை 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். சுகமாக்கின உடனே அதுல ஒரே ஒருவர் மாத்திரம் வந்து என்ன செய்தாரு, நன்றி செலுத்தினாரு. அப்போ ஆண்டவர் பரிதாபமா கேட்டாரு, சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே போனாங்கன்னு கேட்டார். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் என்றால் எதற்காக வந்திருக்கிறோம்? நன்றி செலுத்துவதற்காக. கடந்த வாரம் முழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். சுகத்தோடும் பலத்தோடும் வச்சிருந்தார். ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். 3 வேளையும் மூக்கு முட்டை சாப்பிட்றதுங்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் பட்னியா இருக்கிறாங்க. நமக்கு படுக்கிறதுக்கு ஒரு படுக்கை இருக்கிறது, மேலே கவர் பண்றதுக்கு ஒரு கூரை இருக்குதுன்னு சொன்னா அது இன்னொரு ஆசீர்வாதம். எத்தனையோ பேர் வீடு இல்லாம படுக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படும் போது நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்காரு, வசதியா கொடுத்திருக்கிறாரு. நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கும் போது நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். நான் இங்க சிறைச்சாலையில ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருக்கு எந்த வசதியும் கிடையாது. அது அந்த சிறைச்சாலையில இருந்து கொண்டு மற்றவங்களை பார்த்து நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? பவுல் அதுதான் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமா இருக்கிற மனுஷன் தான் மற்றவங்களை சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியும். ஆனா இங்க சிறைச்சாலையில இருந்து கொண்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? உள்ளே இருக்கிற ஆண்டவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த இடத்துல என்ன உண்டு? சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. பவுல் அந்த நன்றி செலுத்தும்படியாக இந்த கடிதத்தை பிலிப்பியருக்கு எழுதுகிறார். இந்த பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் இதுல கிட்டத்தட்ட 18 தடவை சந்தோஷம் என்கிற வார்த்தை வருகிறது. இது வேதாகமத்துல 50வது புஸ்தகம், 4 அதிகாரங்கள் தான் இருக்குது. ஒரு 20 நிமிஷத்துல நீங்க என்ன செய்யலாம், வாசித்து முடிச்சிடலாம். அப்படி ஒரு சின்ன புஸ்தகம் தான். ஆனால் தோண்ட தோண்ட பெரிய பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு புத்தகம் என்று சொல்லலாம். இந்த பிலிப்பி பட்டணம் என்று சொல்லும்போது இது மாசிடோனியா நாட்டிலே மக்கதோனியாவிலே இருக்கிறது. மக்கதோனியா கிரேக்க நாட்டில் இருக்கிறது. கிரேக்க நாடுன்னு சொன்னா எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும். கிரேக்க நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவை போராடினாரு. மகா அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் 33 வயசுல பாபிலோன்ல போய் விசுஜுரத்துல செத்து போனார். அந்த அலெக்சாண்டர் செத்ததுக்கு அப்புறம் அவருடைய நாட்டை 4 பங்கா பிரிச்சாங்க. 4 தளபதிகள் ஆண்டாங்க. அதுல அந்த ஆண்டனி என்கிறவர் ஆண்டார், ஆக்டேவியஸ் என்றவர் இன்னொருத்தர், இவங்கெல்லாம் ஆண்டாங்க. அகஸ்டஸ் சீசர் தான் இந்த ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் இவங்கெல்லாம் ஆண்டாங்க. இப்போ ஜூலியஸ் சீசரை கொலை செய்தார் ஒருத்தர் கூட இருந்த. அவர் பேர் என்ன தெரியுமா? புருட்டஸ். இந்த புருட்டஸ் கொலை செய்தாரு. காயஸ் அது கூட இருந்தாரு. இந்த புருட்டஸ் காயஸ் அப்படிங்கிறவங்க அவரு ஜூலியஸ் சீசரை கொலை செய்து விட்டு பிலிப்பி பட்டணத்திலே போய் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அப்போ இந்த ஆக்டேவியஸ் போய் தான் அதை ஜெயித்து அதை கொண்டு வந்தார்.
இந்த அலெக்சாண்டருடைய அப்பா பேரு தான் பிலிப்பு. அந்த பேர்ல தான் இந்த பட்டணத்துக்கு பிலிப்பி பட்டணம் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். இது ஒரு ரோம காலனி, ரோமர்களுடைய ஆட்சியின் கீழாக இருந்த ஒரு சின்ன குடியிருப்பு. இதுல ரோமர்களுக்கு கிடைத்த எல்லா சலுகைகளும் அவர்களுக்கு கிடைத்தது. இது ஒரு தனிப்பட்ட மாநிலமாக அது உரிமை பெற்றிருந்தது. பிலிப்பியர் நிருபம் அந்த பட்டணத்துக்கு எழுதப்படுவதற்கு முன்பு நடந்த காரியங்களை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இந்த சபை எப்படி ஆரம்பமானது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 16 எடுத்தீங்கன்னா அங்கே பவுலும் அந்த டீமும் என்ன செய்யறாங்க, அங்கே ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஊழியத்திற்கு போகும்போது அங்கே அவர்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. 16 பார்த்தீங்கன்னா அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அடுத்து 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துராவோவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமுத்திரேக்கிய தீவுக்கும் மறுநாளிலே நெயப்போலிக்கும் பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம். இது யார் எழுதுறாங்க? இல்ல, லூக்கா எழுதுறாரு. பவுலோடு கூட பயணம் செய்தவர்கள் லூக்கா ஒருவர். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல சில இடங்கள்ல நாங்கள் அப்படின்னு சொல்லி தன்னையும் சேர்த்து எழுதுகிறதை பார்க்கலாம். லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினவர். அவர் பவுலுடைய பயணங்களிலே கூட இருந்தவர். பவுலோடு கூட பயணம் செய்ததுனாலே அவருக்கு மிக தெளிவாக ஒவ்வொரு காரியத்தையும் எழுத முடிகிறது. நல்ல தெளிவா எழுதினார். எழுதிட்டு கடைசியில அந்த அப்போஸ்தலர் நடபடிகளை முடிக்காமலே அப்படியே விட்டுருவார். ஏனென்றால் ஒருவேளை லூக்கா நினைத்திருக்கலாம் இன்னொரு புஸ்தகம் எழுதலாம் என்று. எப்படி நினைச்சாரோ அதை அப்படியே நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் பவுலுக்கு என்ன நேர்ந்தது என்று இதுவரைக்கும் நமக்கு வேதாகமத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் பாரம்பரியமும் வரலாறும் சொல்லுகிறது பவுலை நீரோ மன்னன் காலத்திலே சிறைச்சேதம் பண்ணி கொன்று போட்டார்கள் என்று சொல்லி. பவுல் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு இறந்தார். அவர் இறந்து போனார். ஆனால் அதற்கு முன்னால அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா 4 கடிதங்கள் எழுதினார். அந்த சிறைச்சேதம் பண்ணப்படுவதற்கு முன்னதாக அவர் எழுதினதல்ல இது வீட்டு ஜெயிலில் இருக்கும்போது எழுதினது அப்படிங்கிறாங்க. கிபி 62 எழுதினாராம். அதுல அவர் எழுதின புஸ்தகங்கள் 4 புஸ்தகங்கள். அந்த புஸ்தகங்கள் எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன். இந்த 4 புஸ்தகங்கள் எழுதினாங்க. இந்த 4 புஸ்தகங்கள் 4 இடங்களுக்கு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பிலிப்பி பட்டணத்தில் இருந்த சபைக்கு, எபேசு நிருபம் எபேசு பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு, கொலோசே பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு கொலோசியர் நிருபம். எபேசும் கொலோசையும் பக்கத்து ஊருங்க. அதனால எபேசியர்லிருந்து போய் கொலோசே சபையை ஸ்தாபித்திருப்பார்கள் என்கிறார்கள். அந்த கொலோசே சபையில இருந்தவர் தான் பிலமோன். அந்த பிலமோனுக்கு வேலைக்காரனாக இருந்தவர் யாரு? ஒனேசிமு. இந்த ஒனேசிமு பிலமோனுடைய காசை எடுத்துக்கொண்டு ஓடி போயிட்டார். அடிமை. அவர் காணாம போயிட்டார்.
கடைசியில் அவர் எபேசிலிருந்து கொலோசியிலிருந்து இத்தாலிக்கு ஓடி போய் அங்கே ரோமாபுரியிலே இருக்கிறார். ரோமாபுரியில் அவர் ஊர் சுற்றி திரியும் போது ஒரு நாள் பவுலை சந்திக்கிறார். பவுல் மூலமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொண்டு நீ யாருப்பா, எங்கேருந்து வந்த என்னன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் அந்த மாதிரி கொலோசை பட்டணத்தில் உள்ள ஒரு அடிமை. அப்போ உன்னுடைய எஜமான் யாரு அப்படின்னு சொல்லும்போது தான் பிலமோன் என்னுடைய எஜமான் தானே, உன்னுடைய எஜமான் எனக்கு நல்லா தெரியும்ப்பா, நீ திரும்ப உன் எஜமான்ட்டு என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலமோனுக்கு ஒரு அருமையான கடிதத்தை எழுதி அனுப்பினார். அதனால தான் ஆண்டவர் அதை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக பரிசுத்தாவியானவர் வேதாகமத்தில் அந்த ஒரு அதிகாரம் கொண்ட புஸ்தகத்தை எழுதி இணைத்து வைத்திருக்கிறார். பிலமோனுடைய நிருபம் கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கிற அருமையான நிருபம். எஜமான் வேலைக்காரனுடைய பாகுபாடு இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருந்து அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான புஸ்தகம். அதை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அந்த ஒனேசிமு பிற்காலத்திலே ஒரு கண்காணியாக பிஷப்பாக இருந்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அவர் கடைசியில் திரும்ப போய் பவுலுக்கு கொஞ்ச நாள் உதவி செஞ்சுட்டு திரும்ப வந்து சபையை கவனித்ததாகவும் அங்கே அவர் பிஷப்பாக இருந்ததாகவும் வரலாறுகள் சொல்லுகிறது. இந்த பிலிப்பு பட்டணம் ரொம்ப முக்கியமான ஒரு பட்டணம். பவுல் தன்னுடைய 2வது மிஷினரி பயணத்தின் போது, 2ஆம் அருட்பயணத்தின் போது 52ஆம் வருஷத்துல இந்த பிலிப்பி பட்டணத்தை நிறுவினார். 10-11 வருஷம் கழிச்சு தான் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். இந்த நிருபம் அந்த சபையினுடைய மக்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக பவுல் எழுதின நிருபம். நன்றி செலுத்தும் போது மற்ற நிருபங்களில் நீங்க பார்க்கலாம், அவங்களுடைய குறைபாடுகளை சொல்லி திருத்துறது, அவர்களுக்கு ஆலோசனை சொல்றதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே பவுல் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட எழுதுகிற ஒரு அருமையான நிருபமாக இது இருக்கிறது. பிலிப்பி பட்டணத்தில் யூதர்களுக்கான ஜெபாலயம் கிடையாது. யூதர்கள் ஒரு 10 பேர் இருந்தால் என்ன செய்வாங்கன்னா ஒரு சின்ன ஜெபாலயத்தை ஆரம்பிப்பாங்க. பவுல் எந்த ஊருக்கு போனாலும் ஜெபாலயத்தில் முதல்ல பிரசங்கத்தை ஆரம்பித்து யூதர்கள் நடுவில் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களில் சில பேர் சேர்ந்ததுக்கப்புறம் மற்ற பிரஜாதியாரை சேர்த்து சபையை ஆரம்பிப்பார். ஆனால் பிலிப்பி பட்டணத்தில் அதற்கான வாய்ப்பு இல்லை. இவர்கள் அங்கே பிலிப்பி பட்டணத்திற்கு போன போது அங்கே ஜெபாலயம் இல்லாதனாலே சில பெண்மணிகள் ஆற்றங்கரை ஓரமாய் கூடி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பெண்மணிகளில் ஒரு பெண்மணி ரொம்ப பணக்காரி. அந்த பெண்மணியினுடைய பேர் லீதியா. அவள் தியத்தீரா பட்டணத்தினுடைய பெண்மணி. அந்த தியத்தீரா பட்டணம் எங்கே வருதுன்னா வெளிப்படுத்தல வரும். 7 சபைகளில் ஒரு சபை என்னது, தியத்தீரா சபை. அந்த தியத்தீரா சபை ரத்தாம்பரம் உற்பத்தி செய்யக்கூடிய சபை இல்லை, அந்த ஊர் ரத்தாம்பரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஊர், ரொம்ப பணக்கார ஊர். இந்த ரத்தாம்பரம் என்று சொல்லும்போது யாரும் ஏழைங்க வாங்கி உடுத்த முடியாது, அவ்வளவு காஸ்ட்லி. அந்த ரத்தாம்பரம்னா என்னன்னா உங்களுக்கு தெரியும், கனகாம்பரம் தெரியும், ரத்தாம்பரம் தெரியுமா? ரத்தாம்பரம் என்றால் வேற ஒன்றும் இல்லை, நீலமும் சிவப்பும் சேர்ந்தது என்னது, பர்பிள். அது என்ன சொல்லுவாங்க, ஊதா கலரா, நீலாம்பரம். அந்த நீலமும் சிவப்பும் சேர்ந்தது. அந்த இது அந்த நிறம், அந்த சாயம் வந்து உற்பத்தி செய்வதற்கு அது ஒரு சின்ன நத்தை மாதிரி ஒரு கூட்டு பூச்சியிலிருந்து அந்த ரத்தத்தை எடுப்பாங்க, அந்த சாயத்தை எடுப்பாங்களாம். அந்த சாயத்தை எடுப்பதற்கு 1 ounce சாயம் எடுப்பதற்கு எத்தனையோ அந்த பூச்சிகளை கொன்று அது சாறு எடுக்கணுமா. அப்படி எடுத்து அதை செய்வார்களாம். அந்த துணியை சாயம் முக்கி கொடுக்கறதுக்கு நிறைய செலவாகும். அந்த தொழிலை செய்தவங்க தான் யாரு, லீதியால். லீதியால் அப்போ பெரிய பணக்காரியா இருக்கணும். தியத்தீராவிலிருந்து அதை வாங்கி அந்த பகுதியில் விற்கக்கூடிய பெண்மணியாக இருந்திருக்கலாம். அதனால அவர்கள் அந்த பெண்மணி அங்கே ஆற்றங்கரை ஓரத்திலே சில பெண்களோடு கூடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே ஐரோப்பா பட்டணத்திலே இந்த பட்டணம் இருந்து, ஐரோப்பா
கண்டத்திலே இந்த பட்டணம் இருந்தது. ஐரோப்பாவுடைய முதல் சபை. இங்கிலாந்து, அயர்லாந்து, இங்கெல்லாம் ஜெர்மனி, இங்கெல்லாம் போறதுக்கு முந்தி முதல் சபை எங்க இருக்குது? பிலிப்பி பட்டணத்திலே. ஐரோப்பாவுடைய முதல் சபை இது என்று சொல்லலாம். இந்த சபையினுடைய முதல் உறுப்பினராக வந்தது யாருன்னா லேதியாளுடைய குடும்பம். லேதியாளுடைய குடும்பத்தார் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருக்குள்ளாக வந்து சபையினுடைய முதல் உறுப்பினராக சேர்ந்தாங்க. ரெண்டாவது இன்னொரு பெண்மணி. அந்த பெண்மணி யாருன்னா பிசாசு பிடித்திருந்த பெண்மணி, குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி பவுலையும் மற்றவங்களையும் பார்த்து போகும்போது வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாப்புல, இவரில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இவரில் நமக்கு சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது தான் பவுல் ரொம்ப விட்டுட்டாப்புல. தொடர்ந்து இந்த தொந்தரவு வந்த உடனே ஒரு நாள் பிசாசை இந்த பெண்ணை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு போயிடுச்சு. அவள் மூலமாக ஆதாயம் பெற்ற, குறி சொல்லுகிறதுனாலே ஆதாயம் பெற்ற முதலாளி கோபப்பட்டு அந்த பெண்மணிக்கு அந்த பிசாசை துரத்தினதுக்காக பவுலையும் சேர்ந்தவர்களையும் அவர்கள் துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். அதன் பலன விளைவாக பவுலும் சீலாவும் அந்த இரவிலே சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள். சிறைச்சாலையிலே அவர் இருக்கும்போது ராத்திரியிலே அவர்களுக்கு பலத்த காவல். அவங்களுக்கு கையும் காலும் கட்டி அந்த கால்களை தொழுமரத்துல வைத்திருந்தார்கள். தொழுமரம்னா என்னன்னா, ஒரு மரத்துல 2 கட்டிங் இருக்கும், அதுல காலை வச்சு மேல இன்னொரு மரத்தை வச்சு நல்லா டைட் பண்ணி வச்சிருவாங்க. இவங்க காலை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது, அப்படியே தான் கிடக்கணும், எழுந்து ஓட முடியாது. அந்த மாதிரி தொழுமரத்துல அவர்களை கட்டி வைத்து இருக்கும்போது ராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செய்தாங்க, துதித்து பாடினார்கள். நீங்களும் நானும் கஷ்டப்பட்டா என்ன செய்வோம், ஒப்பாரி பாடுவோம், மேலேயே துதித்து பாடுவோமா? கஷ்டப்பட்டு தான் பாடுவோம். ஆனால் அன்றைக்கு ஊழியக்காரர்கள் சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஆண்டவருக்காக பாடுபடுறது கிடைத்த ஒரு சிலாக்கியம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அது பாடினாங்க. பாடும்போது என்னாச்சுன்னா ஆண்டவர் கேட்டார். அவர் கீழே வந்து நின்றுட்டு அப்படியே அந்த பாட்டுக்கு காலை அப்படியே தாளம் போட ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் தாளம் போட்டால் கதவு தாழ்பாலெல்லாம் என்ன செய்யும், தானா ஆட ஆரம்பிக்கும். ஆடி என்னாச்சு, கதவுகள்லாம் திறந்துருச்சு. எல்லா பூட்டில் உள்ள லிவரெல்லாம் போய் கதவு திறந்து சிறைச்சாலையில் உள்ள எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. சிறைச்சாலைக்காரன் பார்க்குறான், ராத்திரியில் எல்லா கதவும் திறந்துருக்குது, பூமி அதிர்ச்சி வந்துருச்சு, சிறைச்சாலை கைதிகள்லாம் தப்பி ஓடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தன்னை தற்கொலை பண்ண முயற்சி செய்தான். ஏன்னா சிறைச்சாலை கைதிகளை தப்ப விட்டால் சிறைச்சாலைக்காரனுக்கு மரண தண்டனை உண்டு. அவங்க தண்டனை கொடுக்கறதுக்குள்ள தானே தண்டனை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கொள்ள முயன்றான். அப்பொழுது பவுலும் சீலாவும் உரத்த சத்தமிட்டு, உனக்கு கேடு ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே சிறைச்சாலைக்காரன் வேகமா ஓடி வந்து விளக்குகளை எடுத்துட்டு வந்து அவங்க முன்னால விழுந்து, ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாரு, அவரு பவுல் என்ன சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்ன உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த இரவிலே மனம் திரும்பி அவனும் அவனோடு இருந்தவர்கள் சத்தியத்தை கேட்டாங்க. அவர்களை அந்த ராத்திரியிலே தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுடைய காயங்களை எல்லாம் கட்டி அவங்களுக்கு நல்ல உபசரிப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவனும் அந்த சிறைச்சாலைக்காரனும் குடும்பத்தாரும் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. அந்த குடும்பத்தாரும் பிலிப்பி பட்டண சபையிலே சேர்ந்தார்கள். நீதியால் குடும்பம், சிறைச்சாலைக்காரன் குடும்பம், அந்த குறி சொல்லும் ஆவியுடைய பெண்மணி, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பிலிப்பி பட்டணத்தினுடைய சபை ஆரம்பமானது. ஐரோப்பாவுடைய முதல் சபை. பவுல் அதுக்கு பின்பு 2 தடவை அந்த சபைக்கு வந்து போனார் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலையும் நாம் அதை பார்க்கிறோம். இது சிறைச்சாலை நிருபங்களில் 1. மற்ற நிருபங்கள் எபேசு, கொலோசியர், பிலிப்பியர் மற்றும் பிலமோன், இந்த 4 நிருபங்களும் சிறைச்சாலை நிருபங்கள்.
இது பவுல் சிறையில் இருந்த போது பண உதவி செய்த சபைக்கு நன்றி செலுத்தும்படியாக எழுதப்பட்டது. இதில் ஆவிக்குரிய மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு நன்றி கூறுதல், சபையாருக்கு நன்றி கூறுதல் மிக முக்கியமாகும். இல்லை 4 அதிகாரங்கள் உண்டு இந்த புஸ்தகத்தில். 4 அதிகாரங்கள். இதில் நாம் சில பாடங்களை மாத்திரம்தான் நாம் பார்க்க போகிறோம். எல்லாம் முழுசா பார்க்கிறதா இருந்தால் ரொம்ப நாள் ஆகும். ஆனால் ஏழில் முக்கியமான மேலோட்டமாக முக்கியமான காரியங்களை மாத்திரம் நாம் இந்த நாளிலே பார்க்கலாம். முதலாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் பவுல் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்தியேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது என்று ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது அவர் 4ஆம் வசனத்தில் வரும்போது என்ன சொல்றாரு? 3லேருந்து நான் வாசித்துறேன். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோടെ விண்ணப்பம் பண்ணி, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதுல 2ஆம் வசனத்துல வாழ்த்து சொல்றாரு. எப்படி வாழ்த்து சொல்றாருன்னா, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படிங்கிறாரு. கிருபை என்று சொல்லும்போது கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சமாதானம் என்று சொல்லும்போது பீஸ் அப்படிம்பாங்க. இது எபிரேய மொழியில சமாதானம் சாலோம். சாலோம் என்றால் என்னது? சமாதானம். இஸ்லாமியர்கள் சலாம் அப்படிம்பாங்க. சலாம் அலைக்கும் அப்படின்னா சமாதானம் உண்டாவதாக அப்படிங்கிறது அவர்களுடையது. அந்த சமாதானம் என்று சொல்லும்போது எபிரேய மொழியில சாலோம். இது எபிரேயர்களுடைய மொழியில அவங்க பார்த்தவொன்னே சலாம் சொல்லுவாங்க, சலோம். அந்த கிறிஸ்தவர்கள் கிருபை உங்களோடு இருக்கட்டும் அப்படிம்பாங்க. அதனால இந்த புதிய ஏற்பாட்டில் தான் இந்த 2ஐயும் நம்ம பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் சலோம் தான். அந்த சாலேமின் ராஜா அப்படின்னா சமாதானத்தின் கர்த்தர். அந்த மாதிரி இந்த 2ம் ஆண்டவரிடத்திலிருந்து தான் கிடைக்கும். நமக்கு சமாதானமும் நமக்கு கிருபையும் யார் கொடுக்கறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது உங்களுக்கு உண்டாகட்டும்னு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு இங்கே ஒரு காரியத்தை சொல்லும்போது அது நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. நானும் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ ஒரு ஆளை நினைங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்த ஒரு ஆளை நினைக்கிறீங்க. அந்த ஆளை நினைக்கும் போது நீங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறீங்களா? ஸ்தோத்தரிக்கிறது ஈஸியான காரியமா? இவ்வளவு இடைஞ்சல் எனக்கு செஞ்சான், இத்தனை காரியத்தை எனக்கு செஞ்சு வச்சுட்டு அவனை போய் நான் எப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன்? நான் ஆண்டவர்கிட்ட எப்படி அவனுக்காக நன்றி செலுத்துவேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இங்கே பவுல் சொல்றார், நான் நினைக்கிற போதெல்லாம் உங்களை தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சபையை அவர் நினைத்து கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறார் என்றால் எவ்வளவு ஆழமா அந்த சபை அவருடைய உள்ளத்தில் இருக்கணும். ஒரு போதகர் தன்னுடைய ஒருவேளை 4-5 சபையை நடத்தியிருக்கலாம். ஒரு சபையை நினைத்து அவர் அவ்வளவு பாராட்டணும் என்றால் அது எவ்வளவு தூரம் அவருக்கு இருதயத்துக்கு அருகான சபை என்று பார்த்து கொள்ளுங்கள். பவுலடியார் நிருபங்கள் எழுதியிருக்கிறார், 13 நிருபங்கள். எபிரேயர் செத்த 14 அப்படிம்பாங்க. இந்த 13 நிருபங்கள்ல எத்தனை சபைக்கு எழுதியிருக்கிறார் தெரியுமா? எத்தனை சபைகளுக்கு இந்த 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு? 7 சபைகளுக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் ரோம சபைக்கு, அடுத்து கொரிந்தி சபைக்கு, கலாத்திய சபைக்கு, எபேசு சபைக்கு, பிலிப்பு சபைக்கு, கொலோசே சபைக்கு, இப்படின்னு 7 சபைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? தெசலோனிக்க சபைக்குன்னு சொல்லி 7 நிருபங்கள், 7 சபைகளுக்கு நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்கள்ல எத்தனை சபைகளுக்கு எழுதுறாரு? 7 சபைகளுக்கு கடிதம் எழுதுகிறார். ஆண்டவரும் பவுலும் ஒரு சபைக்கு எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவரும் அந்த சபைக்கு நிருபம் எழுதியிருக்கிறார்.
பவுலும் எழுதியிருக்கிறார். அது எந்த சபை தெரியுமா? எபேசு சபை. எபேசு சபைக்கு ஆண்டவர் நிருபம் எழுதியிருக்கிறாரு. அதே நேரத்தில் பவுலும் அதை எழுதியிருக்கிறார். எங்க அவர் நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படிங்கிறார். எதுக்காக? அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்கிறார், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று எண்ணி. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்பொழுது நற்கிரியை தொடங்குகிறார்? நாம எல்லா நாளுக்கும் துர்க்கிரியை செய்யறவங்கதான். ஆனா ஆண்டவர் ஒரு நாள்ல நம்மளே நற்கிரியை செய்கிறார். அது எந்த நாள்? அந்த நாள் இன்ப நாள். எந்த நாள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள், நாம் ரட்சிக்கப்பட்ட நாள். அந்த நாளில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நற்கிரியை தொடங்குகிறார். அது நிறைய பேருக்கு ஆரம்பமான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எது வரைக்கும் தொடரணும்? இரண்டாம் வருகை வரைக்கும் அவர் நம்ம உயிரோடுக்கும் வந்தார். இல்லைன்னா நம்முடைய மரணம் வரைக்கும், நம்முடைய மரணமோ அவருடைய வருகையோ, அது வரைக்கும் அந்த நற்கிரியை என்ன செய்ய வேண்டும்? தொடர வேண்டும். நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க, ஆரம்பித்தவங்க அங்கேயே நின்று போயிடுவாங்க. சபைக்கு வர்றாங்க, வந்துட்டு 10 வருஷமா இந்த சபைக்கு வந்தாலும் அவங்கள வளர்ச்சி இல்லை. நாங்கள் 10 வருஷம் வந்தாலும் அந்த ஒரு வருட அனுபவத்தை 10 தடவை திருப்பிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இன்னும் சபையில ஏன் பிரச்சனைகள் வருது தெரியுமா? வளராத விசுவாசிகளாலே தான். வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது எப்பவுமே என்ன இருக்கும்? சத்தம் இருக்கும், சண்டை இருக்கும். ஏன் பென்சிலை எடுத்துட்டான், என் பேனாவை பிடுங்கிட்டான், என்னை அடிக்கிறான், இது மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லி எப்பவும் கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனா அதே பிள்ளைங்க காலேஜுக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே சத்தம் இருக்குமா? கொஞ்சம் குறைஞ்சி போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போயிடும். பக்குவப்படுது. இன்னைக்கு சபையிலே பிரச்சனை வருது அப்படின்னா அது பக்குவப்படாத விசுவாசிகளாலே வரக்கூடியது தான். ஆனால் அவங்க பக்குவப்பட்டாங்கன்னா சபையில் என்ன இருக்காது? அந்த கசம்சா இருக்காது. அதனால பக்குவப்பட வேண்டும். இங்கே நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்புகிறேன் அப்படின்னார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். விசுவாசிகளுக்காக, சபைக்காக அவர் நடுவானிலே வருவார். இதை பற்றி 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பும்போது அதற்கு முன்னதாக மார்த்தாளிடத்தில் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் சாக மாட்டான், செத்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 வகை உயிர்த்தெழுதல்கள் இருக்கிறது. உயிர்த்தெழுதல்ல ஆண்டவர் வருகையில நடக்கும்போது 2 சம்பவங்கள் நடக்கும். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கூட என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்து நடுவானில் தான் வருவார், பூமிக்கு வரமாட்டார். நாம் அவரை நோக்கி என்ன செய்வோம்? உயிரோடு இருந்தால் போய்விடுவோம், செத்து போயிருந்தால் கல்லறைகளிலிருந்து முன்பு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். முதல் படியில அவங்க போயிடுவாங்க, அடுத்து பின்னால் இருக்கிற நாமும் போவோம். நாம் போய் எங்கே சேருவோம்? நடுவானிலே அவரோடு கூட சேருவோம். 7 வருடங்கள் அங்கே நாம் ஆண்டவரோடு இருப்போம். அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்கும், கிறிஸ்துவின் சிம்மாசனம் இருக்கும். கிறிஸ்துவின் சிம்மாசனம் என்று சொல்லும்போது பீமான்னு சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்துவின் சிம்மாசனம் என்று சொல்லும்போது நமக்கு தண்டனை கொடுப்பதற்கான சிம்மாசனம் அல்ல. விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு என்பது கிடையாது. அவர்களுக்கு பரிசளிப்பு தான் உண்டு. அந்த 7 வருடங்கள்ல நம்ம மேலே இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? பரிசுகளை கொடுப்பார். ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் பரிசுகள் உண்டு, பரலோகம் உண்டு. ஆனால் அதில் ஊழியம் அதிகமாக செய்து ஆண்டவருக்கென்று அநேகரை கொண்டு வந்து ஆண்டவருக்கு அதிகமாக ஊழியம் செய்தவர்களுக்கு பரிசுகள் வித்தியாசமானது. 5 வகை கிரீடங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடங்கள் விசுவாசிகளுக்கு, ஊழியம் செய்தவர்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரலோகத்தில் ஒரு மூலையில் இடம் கிடைக்கும், அவ்வளவுதான். எனக்கு அது மட்டும் போதும்னு நினைக்காதீங்க. ஆனா நீங்க இன்னும் என்ன செய்யணும்? அநேகரை ஆண்டவருக்குள் கொண்டு வரணும். நீங்க போய் ஆத்தும ஆதாயம் செய்யலைன்னாலும் நீங்க ஜெபம் பண்ணி ஆத்துமாக்கள் கிடைச்சா அந்த ஆத்துமாக்களுக்குரிய பரிசும் உங்களுக்கு சேரும். எனக்கு ஜெபம் பண்றீங்க, என் மூலமா சில ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வர்றாருன்னா என்னுடைய கணக்குலையும் அந்த ஆத்துமாக்கள் உண்டு, அது உங்களுடைய கணக்குலையும் என்ன செய்யும்? இணைக்கப்படும். அதனால நம் ஊழியக்காரருக்காக ஜெபிப்பது, ஊழியங்களை தாங்குவது, ஊழியக்காரருக்காக கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் செய்கிற இந்த வேலைகளின் பலனாக, இதன் பலனாக கிடைக்கிற ஆத்துமாக்கள் நம்முடைய கணக்கிலே வரவு வைக்கப்படும். அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த பரிசை கொடுப்பார். கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறது போல நாளானது அதை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். நீ பொன்னினால் கட்டினாயோ, வெள்ளியில கட்டினாயோ, கல்லுனால் கட்டினாயோ, மரத்தினால கட்டினாயோ, புல்லுனால கட்டினாயோ, வைக்கோல்னால கட்டினாயோ, அதை அக்கினியானது சோதிக்கும். அக்கினியிலே சோதிக்கப்பட்டு எரிந்து போனது உண்டானால் நீ மிச்சமாயி கருகி போன மாதிரி இருப்ப. நீ கட்டினது நிலைத்து நின்றால் அதற்குரிய பரிசு உனக்கு உண்டு அப்படிங்கிறார். அதனால நாம் கட்டுகிறது சாலிடா கட்டணும், நிலைத்து நிற்கும்படியாக கட்ட வேண்டும். அது போச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம். ஆனா பரலோகத்தை இழக்க மாட்டோம். பரலோகத்தில் ஒரு மூலையில ஒரு இடம் கிடைக்கும். அந்த மூளை இடம் கிடைக்கும்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. அது உங்களுக்கு போதாது. இன்னும் நீங்கள் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும். ஆண்டவர் வரும்போது வெறும் கையாய் போகாமல் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோடு நாம் போகும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால நீங்கள் அதற்காக பிரயாசப்படுங்கள், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏனென்றால் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று எண்ணி ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் உன்னை ரட்சித்தார் என்றால் ஒரு நோக்கத்தோடு ரட்சித்திருக்கிறார். உன்னை கொண்டு சில பேரை ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அதனாலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதற்காக பிரயாசம் எடுக்க வேண்டும். ஜெபியுங்கள் ஆத்துமாக்களுக்காக. மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. ஆண்டவரை பற்றி சொல்லி உங்களால் சொல்ல முடியலன்னா சபைக்கு கூட்டுருவாங்க. சபையில் சத்தியத்தை அவர்கள் என்ன செய்யட்டும்? கேட்கட்டும். கேட்டு அவர்கள் பலம் அடையட்டும். இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு வருகிறவர் 21 24 வரைக்கும் வரும்போது 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக நிச்சயம் அவசியம் அப்படின்னு சொல்லி 24ஆம் வசனத்தில் சொல்றாரு. அதுக்கு முந்தி 21 என்ன சொல்றாரு? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னாரு. சாவு ஆதாயம் என்கிறவர் நான் இந்த சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக நன்மையா இருக்கும் அப்படிங்கிறார். நான் சாகுறதுக்கு பயப்படலைங்க. ஆனா நான் இந்த சாகாம கொஞ்ச நாள் இருந்தேன்னா உங்களுக்கு அது என்னவா இருக்கும்? பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் எழுதுறாரு. 21 எழுதும்போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் அப்படிங்கிறார். இங்க பவுலுடைய வாழ்க்கையில ஒரு டகப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கயிறு இழுக்கும் போட்டி. நீங்க பார்த்துருப்பீங்க. 2 பக்கம் கயிறை கட்டி விட்டு 2 பக்கம் 2 குரூப் என்ன செய்வாங்க? இழுத்துட்டு இருப்பாங்க. எந்த பக்கம் இழுக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு, எந்த பக்கம் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க விழுந்து போவாங்க. இப்போ பவுலுடைய வாழ்க்கையில சாவு ஒரு பக்கம் இழுக்கிறது, இந்த உயிரோடு இருப்பதும் ஒரு பக்கம் என்ன செய்கிறது? இழுக்கிறது. நான் 2 பக்கத்திலையும் இழுக்கப்படுகிறேன். நான் இங்கே இருந்தாலும் எனக்கு ஆதாயம்தான், நான் அங்கே போனாலும் எனக்கு ஆதாயம்தான். ஏனென்றால் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு என்னது? ஆதாயம். நான் இந்த சரீரத்தில் இருந்தா உங்களுக்கு நல்லது. நான் மேலே போயிட்டா நான் இந்த பாடுகளை விட்டு என்ன செய்றேன்? ஆண்டவர்கிட்ட
போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வகையில சொல்லிட்டு, நான் அப்படி இருந்து நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் அப்படிங்கிறார். நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவருக்கு இருக்கிறது எது? சிறைச்சாலை. மரணம் எந்த நேரமும் அவருக்கு என்ன செய்யலாம்? வரலாம். நான் உயிரோடு இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு நிருபங்களை எழுதலாம், அல்லது உங்கள் ஊருக்கு நான் வந்துட்டு என்ன செய்யலாம்? பிரசங்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பவுல் இந்த ரெண்டு வகையிலையும் அவர் என்ன செய்கிறார்? இழுக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் அப்படிங்கிறார். சாவா உயிரோடு இருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. பவுலுக்கு மரண பயம் என்பது கிடையாது. தன்னுடைய நோக்கம், வாழ்க்கையின் நோக்கம் என்னது என்பதை சொல்லுகிறார். என்னுடைய நோக்கம் எல்லாம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான். நிறைய பேருடைய நோக்கம், இந்த உலகத்தில் வாழ்வதனுடைய நோக்கம் என்னவென்றால் பணம் சம்பாதிப்பது, பதவி சம்பாதிப்பது, சிற்றின்பங்களை அனுபவிப்பது என்பதுதான் பலருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் பவுலுடைய நோக்கம் கிறிஸ்துவுக்காக வாழ்வது, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்நாள் முழுதும் செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் பவுலுடைய நோக்கமாக இருந்தது. முழு வாழ்க்கையும் அவருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கையா இருந்தது. அதனால அவர் துணிந்து சொல்லுகிறார், சாவு எனக்கு ஆதாயம் என்று. சரணடைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும், நமக்கு வெற்றியை தரும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் கொஞ்சம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணம் நம்மை ஜெயிக்காது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு மரணத்தையும் ஜெயிக்கிற ஜெயம் கிடைக்கிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, சாவு எனக்கு ஆதாயம், மரணம் எனக்கு லாபம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த தனக்குள்ள யாவற்றையும் அவர் விட்டார் என்பதை இந்த பிலிப்பியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை சொல்லும் போது அவர் சொல்றாரு, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாம் நஷ்டம். எதுக்காக? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தனக்குள்ள யாவற்றையும் பவுல் என்ன செய்தார்? விட்டு கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக வருகிறோம் என்று சொன்னால் என்னத்தை விட்டுருக்கிறோம்? ஒருத்தர் சாட்சி சொன்னார், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அதனால குடிக்கிறத விட்டேன், சிகரெட் பிடிக்கிறத விட்டேன், நான் அதை விட்டேன் இதை விட்டேன்னு வரிசையா லிஸ்ட் போட்டார். அதனால யாருக்கு லாபங்க? குடிக்கிறது விட்டதுனால அவருக்கு தான் லாபம், சிகரெட்டு குடிக்கிறது விட்டதுனால அவருக்கு தான் லாபம். தன்னுடைய பணம் விரயமாகிறதுலேருந்து அவருக்கு விடுதலை கிடைத்தது, அது லாபம். நான் கிறிஸ்துவுக்காக விட்டேன்னா ஆண்டவருக்காக கொடுத்தாரா? இல்லை. இங்கே கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டார். அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் விட்டேன் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். நான் ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தேன். அப்படிப்பட்ட நிலையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு லேசான காரியம் இல்லைங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அதற்கு நீங்கள் கிரயம் செலுத்த வேண்டும். செல்லும் செலவை முதலாவது கணக்கு பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வருகிறவர்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் முன்னே உட்கார்ந்து என்ன செய்யணுமா? செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன் அப்படிங்கிறார். நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே என்ன ஆச்சு? என்னுடைய வீட்டை விட்டே துரத்தப்பட்டேன். ஆண்டவருக்காக நாம் என்ன செய்யணும்? பாடுபட வேண்டும். பாடு இல்லையே என்ன இல்லை? பலன் இல்லை. சிலுவை இல்லையே கிரீடம் இல்லை. அதனால நம்ம பாடுபடுகிறவர்களா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை. அதான் பவுல் ஒரு பரிசேய குடும்பத்தில் பிறந்தவர். பரிசேய கமாலியல் என்று சொல்லக்கூடிய ஒரு ரபி. அந்த ரபியினுடைய பாதப்படியிலே உட்கார்ந்து படித்தவர். ஒரு பெரிய தத்துவ ஞானி, வேதத்தை கரைத்து குடித்தவர். அப்படிப்பட்ட மனிதன் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் விட்டேன் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுக்காக
இன்றைய கமாலியலுக்கு அடுத்த பதவி எனக்குரியது, அதை விட்டுட்டேன். பரிசேய தன்மையை விட்டு விட்டேன். நான் எனக்குரிய அந்த மரியாதையை, யூதர்கள் நடுவில் இருந்த அந்த ஒரு பெரிய மேன்மையை நான் குப்பையாக விட்டேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துவை அறிந்து கொள்வது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சிலாக்கியம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியருக்கு எழுதும் போது நம்ம எப்ப தெரிந்து கொண்டார்னு எழுதுறாரு? உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்துக்கு பவுண்டேஷன் போடுறதுக்கு முந்தி உன்னை என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டார். நமக்காக இந்த உலகத்தை உருவாக்கினார், நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் போது அது ஒரு பெரிய ஆச்சரியம். நம்மை இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு நம்மை எப்படி தெரிந்து கொண்டார்? நான் இதற்கு அருகதையா? நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்லும்போது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்னை தனியை தருகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அந்த மரம் நீர்க்கால்களின் ஓரமாய் வளரவில்லை, எங்கிருந்தோ எடுத்துக்கொண்டு அங்கே வந்து நடப்படுகிறது. அதே போல எங்கேயோ இருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே நட்டு வச்சிருக்கிறார் இல்லையா, ஆண்டோடைய பிள்ளைகளோடு. அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம், நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ பக்திமான்கள் இருக்கலாம், எத்தனையோ அறிவாளிகள் இருக்கலாம், தத்துவ ஞானிகள் இருக்கலாம், அவர்களெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, அது எவ்வளவு பெரிய காரியம். இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம் முன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அது நாம் தகுதியில்லாத ஒன்றுக்கு தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பேர் தான் கிருபை. அதுதான் எபேசியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானது அல்ல அப்படின்னார். நான் செஞ்சேன் அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? கிறிஸ்து எனக்கு செய்ததுனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். இங்கே பவுல் இதை எழுதும்போது அவர் கூண்டுக்குள்ளே இருந்து எழுதுகிறார், சிறைச்சாலையில இருந்து. சொல்லும்போது ஒருத்தர் சொல்லுவாரு, கழுகை பிடிச்சி கூண்டுல வச்சிருக்கிறாங்கன்னு. கிளிய கூண்டுல வைப்போம், குருவிய கூண்டுல வைப்போம், ஆனா இங்கே யார வச்சிருக்கிறாங்க? கழுகை கூண்டிலே வைத்திருக்கிறார்கள். பவுல் கூண்டு கழுகை போல அங்கே இருந்தார். இப்போ அவருக்கு மரணம் விடுதலையாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற கழுகு வெளியே போக முடியலன்னா என்ன செய்யணும்? மரணம் தான். அது மரணம் போனால் வந்தால் நன்றாய் இருக்கும், அது எனக்கு விடுதலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் சாவு எனக்கு ஆதாயம் என்கிறார். மரணம் அவருக்கு பயத்தை கொடுக்கவில்லை, மரணம் மாறு வேடத்தில் இருக்கும் ஒரு நண்பனாக அவர் கருதினார். நம்ம கிறிஸ்தவங்க மரணத்தை பார்த்து பயப்படவில்லை. ஏன்னா மரணம் என்பது நமக்கு ப்ரமோஷன். நான் இந்த சரீரத்திலிருந்து இன்னொரு நிலைக்கு நான் என்ன செய்கிறேன்? மாற்றப்படுகிறேன். நான் சாகவில்லை, ஆனால் நான் இன்னொரு இடத்திற்கு என்ன செய்கிறேன்? மாற்றம் அடைகிறேன், டிரான்ஸ்பர் ஆகிறேன். வேலைக்கு மாறுதல், வேலை மாறுதல் கிடைக்குது இல்லையா? அதே போல நான் இடம் மாறுதல், இந்த சரீரம் என்கிற இடத்திலிருந்து நான் வெளியே போகிறேன். ரட்சிப்பு என்று சொல்லும்போது இது 3 நிலைகளிலே நமக்கு ரட்சிப்பு உண்டு. முதலாவது நிலை ரட்சிப்பு, பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு மன்னிப்பு. கடந்த காலம் இத்தனை வருஷம் நான் செஞ்ச பாவத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறாரு? தண்டிக்காமல் விடுதலையை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு நம்ம செய்த கிரியைகள் நிமித்தம் விடுதலை கொடுக்கிறார். அப்படியா? நீங்க எல்லா தப்பும் பண்ணிடுறீங்க, ஒரு நாள் ஆண்டவரே என்னை மன்னியுன்னு கேட்குறீங்க, ஆண்டவர் மன்னிச்சிடுறாரு. ஆனா தப்புன்னதுக்கு தண்டனை கொடுக்குறாரா இல்லையா? பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது அதான் சொல்றாருங்க, அவன் மாம்சத்தில் விதைத்ததை என்ன செய்யணும்? மாம்சத்தில் அறுக்க வேண்டும். ஆவியில விதைத்ததை ஆவியில, மாம்சத்தில் விதைத்ததை மாம்சத்திலே அறுக்க வேண்டும். நிறைய பேர் ஊழியக்காரங்க, நிறைய பரிசுத்தவான்கள்லாம் கடைசியில மரணப்படுக்கையில ரொம்ப அவதிப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு இன்னொரு தண்டனை கிடையாது, ஆனால் இந்த மாம்சத்துல விதைத்ததுக்குரியதை இங்க அறுத்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் நமக்கு பாவத்திற்குரிய தண்டனை, நரக தண்டனை என்பது கிடையாது. நமக்கு ரட்சிப்பு எப்படின்னா, நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன் எதுல இருந்து?
எனக்கு இன்னொரு நரகம் கிடையாது, பாவத்திற்குரிய தண்டனை கிடையாது. அதுல ரட்சிப்பு கடந்த காலம். இரண்டாவது, நான் பாவ பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் நமக்கு அந்த பாவ பழக்கம் நமக்குள்ளே இருக்குது. அதுல இருந்து நமக்கு ரட்சிப்பு வராது. ஆனா ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம். நாம பாவ பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம். பிராக்டிசிங் சின், அது பெனால்டி ஆஃப் சின்ல இருந்து முதல்ல விடுதலை. இப்ப பிராக்டிசிங் சின்ல இருந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த இதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். மூன்றாவது, பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை அடைவேன். ஒவ்வொரு நாளும் விடுதலை அடைகிறேன் பாவ பழக்கத்திலிருந்து. ஆனால் இந்த பாவ சுபாவம் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாள் அந்த சுபாவம் என்னை விட்டு போகணும்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் பாவத்தை நான் செய்ய முடியும். இந்த உடல் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. அப்பொழுது இந்த உடலை விட்டு நான் வெளியேறுவேன். அந்த வெளியேறுகிற நாள் பாவ சுபாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தரும். நல்ல குடிகாரன் குடிக்கிறான், அவனுக்கு முன்னால செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் நீங்க என்னதான் ஃபாரின் சரக்க வச்சாலும் அவன் எந்திரிச்சு குடிப்பானா? ஏன்? அவனுடைய கூண்டை விட்டுட்டு கிளி பறந்து போயிடுச்சு. கூண்டு விட்டு போயாச்சுன்னா அவனுக்கு இப்போ அந்த அனுபவம் கிடையாது. இந்த பாவ சுபாவத்திலிருந்து நமக்கு விடுதலை அது எப்போ நடக்கும்னா நம்முடைய மரணத்திலே அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது நடக்கும். அதான் 3 படிகள். வில்லியம் பூத்திடத்துல ஒரு பெண்ணு கேட்டாலாம், ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு. உடனே அந்த ஐயா சொன்னாராம், நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன்னாராம். எனக்கு புரியலையா அப்படின்னாங்களாம். உடனே அவர் சொன்னாராம், நான் என்னுடைய பாவ தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்பொழுது பாவ பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறேன், நான் ஒரு நாள் என் பாவ சுபாவத்திலிருந்து என்ன செய்வேன்? ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னாராம். இந்த ரட்சிப்பினுடைய 3 நிலைகளை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் மரணம் ஒரு நாள் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். யாருமே சாகா வரம் வாங்கிட்டு இந்த உலகத்துல இல்லை. ஆண்டவர் சில பேரை உயிரோடு எழுப்பினார். யாரு? யாவேனுடைய மகளை எழுப்பினார், நாயின் ஒரு வாலிபனை எழுப்பினார், லாசருவை எழுப்பினார். எழுந்தவங்க அவங்க இருந்தாங்களா? சாகாமலே திரும்ப என்ன செய்தாங்க? செத்து போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உயிரோடு எழுந்த பின்பு திரும்ப மரணத்தை பார்க்காதவர். அதனாலே உயிர்த்தெழுதலில் முதற்கனி என்று சொல்லக்கூடியது யாரு? இயேசு கிறிஸ்து. உயிர்த்தெழுதலுடைய முதற்கனியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்கு இந்த உலகத்திலே இந்த வாழ்க்கையிலே திருப்தி இல்லை, நம்ம திரும்ப சீக்கிரம் போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. ஆண்டவர் நம்ம கூப்பிடுற நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்? போக முடியும். பவுல் அதுதான் சொல்றாரு, நான் இங்கே இருக்கிறது எனக்கு நல்லதுதான், ஆனா கிறிஸ்து உடனே கூட இருந்தா நல்லதுதான் அப்படிங்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படிங்கிறார். இந்த வாழ்க்கையில அவருக்கு அதிருப்தி என்பது கிடையாது. அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்று பார்க்க வேண்டும். என்ன நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பற்றி சொல்லும் போது மார்க்கு சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல 35, 36, 37 சொல்லும் போது என்ன சொல்றாரு? மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்காக என்னத்தை கொடுப்பான். நாம நம்முடைய உயிர் போற நேரத்துல டாக்டர் என்கிட்ட இருக்க கோடி ரூபாயும் தந்துடுறேன், இன்னொரு 10 நிமிஷம் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்க முடியுமா? நமக்கு அழைப்பு வந்துச்சுன்னா அந்த நேரம் என்ன ஆகணும்? போய் தான் ஆகணுமேலே. 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா, ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அந்த அழைப்பு வந்தாச்சுன்னா போய் ஆக வேண்டும். நான் மரணத்துக்கு நம்ம எதையுமே செலுத்த முடியாது. அதான் தன் ஜீவனுக்கு ஈடாக மனுஷன் என்னத்தை கொடுப்பான்.
நீ உலகம் பூராவும் சம்பாதிக்கலாம், கோடி கோடியா சம்பாதிக்கலாம், பெரிய பதவியில உட்காரலாம். ஆனால் உன்னுடைய ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? நிறைய பேர் இன்றைக்கு உலகம்தான் சாசுவதம், உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், முடிஞ்ச மட்டுக்கு எல்லாம் அனுபவிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால லாபம் என்ன? இந்த உலகத்தோடு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் என்ன செய்யணும்? போகணும். காதருந்து போன ஊசியும் கடைவழிக்கு வாராய் காண அப்படின்னாரு. காது அருந்து போன ஊசி கூட உனக்கு என்ன செய்யாதான்? கடைசி வரைக்கும் வராதான். நான் ஒருத்தர் சொன்னார், நான் அங்கே நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன், இங்கே நிலம் வாங்கி போட்டிருக்கேன், இங்கே நிலம் வாங்கி போட்டிருக்கேன்னாராம். அப்போ மரணம் சொல்லிச்சான், நான் அவங்க தாத்தாவை வாங்கி போட்டிருக்கிறேன், அவங்க அப்பாவை வாங்கி போட்டிருக்கிறேன், அவன் மனைவியை வாங்கி போட்டிருக்கேன், அடுத்து இவனையும் என்ன செய்ய போறேன்? வாங்கி போட போறேன்னுச்சான். மரணம் எப்போ நம்ம வாங்கி போடுன்னு தெரியாது. ஆனால் இருக்கிற காலங்கள் கொஞ்ச காலம்தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். இருக்கிற காலங்கள் நாம் ஆண்டவருக்காக நம்முடைய காலத்தை என்ன செய்ய வேண்டும்? செலவு செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? கிறிஸ்துவா உலகமா? தீர்மானம் செய்ய வேண்டிய வேலை இது. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு அதான். கிறிஸ்து உனக்கு ஜீவனாய் இருந்தார், சாவு உனக்கு நிச்சயமாய் ஆதாயம் தான். இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் அல்ல, உலகத்தில் சம்பாதிக்கிற எல்லாம் உனக்கு சொந்தம் அல்ல. ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ போக வேண்டியதா இருக்கும். அதான் பவுல் இந்த நிருபத்துல முதல்ல ஆரம்பிக்கிறார். இந்த நிச்சயத்தை நான் கொண்டிருந்தேன், நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படி உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ரெண்டாவது பவுல் முதல் இது என்ன? கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கம். ரெண்டாவதாக கிறிஸ்து என் வாழ்க்கையின் முன்மாதிரி. நம்முடைய முக்கிய நோக்கம் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது அதிகாரத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் முன்மாதிரி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுல் இயேசு கிறிஸ்துவின் மனித அவதாரத்தின் மூலமாக தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். இந்த வார்த்தையானவர் மாம்சமானார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வார்த்தையானவர் மாம்சமாகி நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசம் பண்ணார் அப்படிங்கிறது. அது ஆங்கிலத்திலே மற்ற மூல மொழியிலே பார்க்கும்போது வார்த்தையானவர் நமக்குள்ளே ஆசரிப்பு கூடாரமானார். டேபர்நாக்கிள்ட் வித் அஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே டேரா போட்டாரு, கூடாரம் போட்டாருன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து மாம்சமாகி நமக்கு நடுவில் என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். அதாவது வார்த்தை என்று சொல்லும்போது, நான் இப்ப பேசுறேன், என்னுடைய வார்த்தைகளை எத்தனை பேர் பார்க்குறீங்க? யாராவது என்னுடைய வார்த்தையை பார்க்க முடியுதா? கேட்க தான் முடியும், பார்க்க முடியாது. என்னுடைய வார்த்தை, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வட்டமாகவோ சதுரமாகவோ ஒரு உருண்டையாகவோ பொத்து பொத்துன்னு விழுந்தா உங்களால் பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். வார்த்தைக்கு என்ன இல்லை? உருவம் இல்லை. அதே போல தெய்வத்துக்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லாத தெய்வம் ஒரு உருவம் எடுக்கிறார். அவர் மனித சரீரத்திலே வந்தார். அதனாலதான் வார்த்தை மாம்சமானார். வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தார். வார்த்தை மாம்சமானார். தம்மை வெறுமையாக்கி அவர் நம்மை போலானார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14, 15, 16 கொஞ்சம் பாருங்க.
சரி, இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்த நோக்கம் என்ன? நம்மை ரட்சிப்பதற்காக. அவர் ரட்சகராய் வந்தார். இப்பொழுது அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு? ஆசாரியனாய் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியனாய் இருக்கிறார். ஒரு நாள்ல அவர் திரும்பி வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? ராஜாவாக வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சகர், இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆசாரியன், இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா. இந்த மூன்று காரியங்களையும் நீங்க 3 சங்கீதங்கள்ல பார்க்கலாம். சங்கீதம் 22 இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணத்தை சொல்லக்கூடியது. அது இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக தம்மை பலியிட்டதை பார்க்கிறோம். சங்கீதம் 23 அது இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லுது? கர்த்தர் என் மேய்ப்பரா இருந்தாரா, இருப்பாரா? இருக்கிறார். அந்த 22ஆம் சங்கீதம் காலத்தை, அதாவது கடந்த காலத்தை சொல்லுகிறது. 23ஆம் சங்கீதம் நிகழ்காலத்தை சொல்லுகிறது. அது செய்து முடித்த காரியம் 22. 23 இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற காரியம். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த சங்கீதம் முழுதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிகழ்காலத்திலே இருக்கும். அதனால்தான் எல்லாருக்கும் அந்த சங்கீதம் பிடிக்குது. கர்த்தர் இருந்தாரல்ல, இருப்பாரல்ல, இருக்கிறார். அவர் பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார், எல்லாம் செய்கிறார் என்று சொல்லிதான் அதிலே பார்க்கிறோம். அது நிகழ்காலம். அது இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்கு பராமரிப்பு கொடுக்கிறவராக மேய்ப்பராக இருக்கிறார். இன்னொரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எப்படி வருவார்? யார் இந்த ராஜா? 24ஆம் சங்கீதத்திலே அவர் ராஜாவாக வருவதை பார்க்கிறோம். நேற்று அவர் ரட்சகர், இன்று எனக்கு அவர் மேய்ப்பர், நாளை அவர் எனக்கு ராஜா. அதனால இன்னைக்கு எனக்கு அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்குன்னு சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன் மெய்ப்பரா இல்லை என்றுதான் அர்த்தம். கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவில்லைன்னு தான் சொல்றோம். அப்ப குறை இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உன்னுடைய மெய்ப்பரா இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. தம்மை அவர் வெறுமையாக்கினார், நம்மை போலானார். அதாவது பிரதான ஆசாரியன் அந்த காலத்திலே ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான். ஆனால் இன்றைக்கு நமக்காக இருக்கிற பிரதான ஆசாரியர், பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர், தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்த தேவையில்லாத ஒரு ஆசாரியராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து அதே எபிரேயர்ல பார்க்கும்போது அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்லும் போது, நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு போஜனமாயிருக்கிறது என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்தை செய்ய மனிதனாக அவர் அவதரித்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் தந்தையினுடைய பிரசன்னத்தை விட்டு விலகும் போது அவர் கதறினார். சிலுவையிலே பிதாவானவர் தம்முடைய முகத்தை என்ன செய்தாராம்? மறைத்து கொண்டார். மறைத்து கொண்ட போது இயேசு கிறிஸ்து கதறுகிறார், ஏலோகிம் ஏலோகிம் லாமா சபக்தானி, ஏலி ஏலி லாமா சபக்தானின்னாரு. கர்த்தர் என்ன அர்த்தம்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் கதறும் போது பூமி அந்தகாரமானது. அவர் கதறினார். நம்முடைய பாவங்கள் அவரை அழுத்தினது. பிதா அவரை பாவ சாயலை பார்த்த உடனே தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். பிதா முகத்தை திருப்பி கொண்டதினாலே அவர், பிதாவே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிதாவுடைய பிரசன்னம் நீங்கியதும் அவர் கதறினார். மத்திய 27 நாம் அதை பார்க்கிறோம். 46ஆம் வசனத்திலே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் நமக்காக சாபமானார். சாபம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்தார்? சாபமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவை என்று சொல்லும்போது அது யூதருக்கு இடரல், கிரேக்கருக்கு அது என்னது? பைத்தியம். 1 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரம் 20லிருந்து 25 வரைக்கும் சொல்லும் போது பவுல் அதுதான் சொல்றாரு. யூதருக்கு அது இடரலா இருந்தது, கிரேக்கருக்கு அது பைத்தியமாக இருந்தது என்று சொல்லி. கிறிஸ்து என் வாழ்க்கையினுடைய சரியான முன்மாதிரி. இங்கே அவர் இந்த வசனத்தில் சொல்லும்போது
5ஆம் வசனத்திலே 2ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னாரு. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? 7 காரியங்கள் சொல்றாரு. கிறிஸ்து இயேசு எந்தெந்த வகையிலே இறங்கி வந்தார் என்று சொல்லி முதலாவது என்ன சொல்லியிருக்கிறாரு? அவர் தேவனுடைய குமாரனாய் ரூபமாய் இருந்தார். அடுத்து தேவனுக்கு சமமாய் இருந்தார். அடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கினார். அடுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தாரை தாழ்த்தினார். இந்த 7 படிகள் அவர் கீழே இறங்கி வந்தார். இந்த 7 படிகள் அவர் கீழே இறங்கி வந்ததினாலே பிதாவானவர் அவரை 7 படிகளிலே உயர்த்துகிறதை பார்க்கிறோம். எப்படி உயர்த்துறாரு? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் முடங்கும்படியாய் செய்தார். மகிமையுண்டாக நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு, கர்த்தர் என்று அவரை அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளினார். வானோரும் முடங்கணும், பூதலத்தோர் முடங்கணும், பூமியின் கீழானோர் உலகமும், பரலோகம், பூலோகம், பாதாள லோகம், இந்த 3 லோகங்களும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும். நாவுகள் அறிக்கை பண்ண வேண்டும். முழங்கால் யாவும் என்ன செய்யணும்? முடங்க வேண்டும். இப்படி 7 காரியங்கள் அவரை மேலே தூக்கி விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், நமக்காக தம்மையே தாழ்த்தினார். அதனாலே இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது அதிகாரத்தின் சாராம்சம் என்ன சொன்ன? கிறிஸ்துவின் வாழ்க்கையின் முன்மாதிரி. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் நிறைவேற்ற வந்தவர். நான் என்னுடைய வாழ்க்கையை பிதாவுக்காக என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். இந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு முக்கியம். கிறிஸ்து பிதாவின் சித்தம் நிறைவேற்ற தன்மை அர்ப்பணித்தார். நாம் கிறிஸ்துவுக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். இப்போ 3ஆம் அதிகாரத்துல 13, 14 வசனங்களை பார்க்கும்போது அங்கே என்ன சொல்றாரு? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? தொடருகிறேன். நம்ம எல்லாருக்கும் பரிசளிப்பு நாள் ஒன்று உண்டு. அந்த நாளிலே கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? பரிசளிக்க போகிறார். அந்த பரிசளிப்புக்காக நாம் இந்த உலகத்திலே பிரயாசம் எடுக்க வேண்டும். கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையினுடைய பரிசு. இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய அனுபவம். ஆனால் அவருக்காக உழைப்பது என்பது, அவருக்காக இந்த நாளை, இந்த உலகத்தை நாம் அனுபவிக்காமல் கிறிஸ்துவுக்காக அதை செலவிடுவது, இருக்கிற வாழ்நாளை செலவிடுவது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கையின் பரிபூரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த வாழ்க்கையின் பரிபூர்ணம் அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. இந்த வாழ்க்கையின் நிறைவை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. பரிபூர்ணம்னா என்னது? முழுமையானது, அப்புறம் சரி செய்யப்பட்டது. ஒரு வேலை ரிப்பேர் ஆச்சு, அது திரும்ப சரி பண்ணா அது என்னது? பழைய பூரண நிலைமைக்கு என்ன செய்திருக்கு? வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். கெட்டு போயிருந்தது, அதை ஆண்டவர் ஒரு நாள்ல எடுத்து அதை புதுப்பித்து என்ன செய்தார்? கொடுத்தார். ஆண்டவர் நம்ம ரிப்பேர் பண்றவர்ல நம்ம என்ன செய்கிறாரு? புதுப்பிக்கிறார். நம்ம பழசை தூக்கி போட்டு பேரிச்சம்பழத்துக்கு போட்டுட்டு நம்ம என்ன செய்யறாரு? புதுசாக்கிறார். நமக்கு புதிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். அதான் பவுல் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 5:17
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 1-2 சொல்ல, எல்லாம் கம்ப்ளீட் டோட்டல் சேஞ்ச், முழுமையான மாற்றம். என்னுடைய சொல்லிலே மாற்றம், என்னுடைய செயலிலே மாற்றம், என்னுடைய நடையிலே மாற்றம், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே மாற்றம். நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பேரை மட்டும்தான் மாத்திருப்பாங்க, ஆனா சொல்லில மாற்றம் இருக்காது, செயல்ல மாற்றம் இருக்காது, எதுவுமே மாற்றம் இருக்காது. அது பிரயோஜனம் இல்லாது. நீ கிறிஸ்துவுக்காக வந்துட்டு நான் எல்லாத்துலயும் என்ன இருக்கணும்? மாற்றம் இருக்க வேண்டும். நீ அந்த மாற்றம் இல்லைன்னா ஆண்டவரை ஏமாற்றுறன்னு அர்த்தம். உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக 8ஆம் வசனத்தை சொல்லும்போது அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பரிசேயர்கள் இருக்காங்களே, அவங்க ரொம்ப இந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல மேன்மை பாராட்டுகிறவங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவர் ஓமை சொன்னார் இல்லையா, பரிசேய நாயக்காரன் ஓமை. அது மாத்திரமல்ல, இவங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு முக்கியமான காரியம் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவரே, நான் பெண்ணாக பிறக்காமல் ஆணாக பிறந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2வது, ஆண்டவரே, நான் புறஜாதியாய் பிறக்காமல் யூதனாக பிறந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்பாங்கண்ணா. அந்த மாதிரி நான் அநியாயக்காரர் இந்த ஜெபம் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி ஜெபம் பண்றதுதான் பரிசேயருடைய பழக்கம். அதனால தான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, கலாத்தியர்ல 3ஆம் அதிகாரம் 28 பாருங்க, 27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனம் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதான் அவங்க ஜெபம். ஆண்டவரே, என்னை பெண்ணா படைக்காம ஆணா படைத்ததுக்காக ஸ்தோத்திரம். என்னை ஒரு அடிமையாய் படைக்காமல் சுயாதீனாய் படைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 3வது, என்னை ஒரு கிரேக்கனாக படைக்காமல் புரஜாதியாய் படைக்காமல் யூதனாக படைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெபத்தை ஆரம்பிப்பாங்களாம். அதனால தான் பவுல் இங்க எழுதிட்டாரு, அதெல்லாம் இங்க கிடையாதுப்பா, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது, அது உன் கணக்குல வச்சு கேட்டாரு. ஏன்னா அவரே யாரு? பரிசேயன். பவுல் பரிசேயனா இருந்ததுனால, இந்த பரிசேய தன்மை தெரிந்ததுனால அதை எழுதிட்டார். இன்றைக்கு நாம் நம்மை மிகைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனாக வாழ்க்கையை நடத்துவது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இந்த 13-14 அவர் சொல்லும்போது, ஒன்று செய்கிறேன், நான் என்ன செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அளித்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். தெளிவா சொல்லிட்டார். பின்னானவைகளை மறந்தேன், கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, முன்னானவைகளை என்ன செய்கிறேன், நாடுகிறேன். எனக்கு ஒரு பந்தய பொருள், பரிசு பொருள் இங்கே காத்து கொண்டிருக்கிறது, அதை பெறுவதற்காக நான் ஓடுகிறேன் அப்படின்னா. இந்த உலக வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, 12ஆம் அதிகாரத்துல, ஆகையால் மேகம் போன்ற திணைத்திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு ஓட்டத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற பந்தயத்திலே ஓடக்கடவோம் அப்படிங்கிற இந்த பந்தய பொருள். பந்தயத்தில் ஓடுகிறது என்பது முக்கியமானது. மற்ற பந்தயத்துல எல்லாம் எல்லாரும் ஓடுவாங்க, பரிசு ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். ஆனா இந்த பந்தயத்துல எல்லாரும் ஓடினா யாருக்கெல்லாம் பரிசு கிடைக்குது? ஓடின அத்தனை பேருக்குமே என்ன உண்டு?
பரிசு உண்டு. அந்த பரிசை அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பலர் இந்த வாழ்க்கையினுடைய பரிபூர்ணத்தை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வாழ்க்கையை பூரணமாய் முடிய போகிறது எப்போ நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் போது அது பூரணமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இல்லாம நீ என்னதான் யோகியனாய் இருந்தாலும் என்னதான் ஒழுக்கமாய் இருந்தாலும் அது பூரணப்பட்ட வாழ்க்கை அல்ல. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரிபார்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் இருக்கிறோம். இங்கே ஆகையால் தொடருகிறேன், ஆகையால் நாடுகிறேன், லக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த வார்த்தைகள்லாம் என்னது? கிறிஸ்து வரும் வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய வேலைகள். நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்றால் நம்முடைய நாட்டம் எல்லாம் யார் மீது இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் மீது தான் நம்முடைய நாட்டம் இருக்க வேண்டும். லக்கு நமக்கு முன்னாக வைத்துக்கொண்டு நாம் அந்த லக்கை துரத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். லக்கை என்ன செய்யணும்? துரத்துகிறவர்களா இருக்க வேண்டும். இந்த குதிரை ஓடல என்ன செய்வாங்கன்னா முன்னால ஒரு குச்சியில கேரட்டை கட்டி விட்டுருப்பான். அதை சாப்பிடணும்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அதுவும் முன்னால என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். அப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. கிறிஸ்து நமக்கு ஒரு லக்கை வைத்திருக்கிறார் என்றால் அந்த லக்கை பார்த்து என்ன செய்யணும்? ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லக்கு நமக்கு முன்னாக இருக்கிறது. கடந்த காலத்தையும் அவர் மறக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் திரும்பி பார்க்க அவருக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. எப்பவுமே ஒரு பயணத்தை தொடர்ந்துட்டோம்னா திரும்பி என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. திரும்பி பார்த்த ஒரு பெண்மணி கடைசி வரைக்கும் என்ன ஆயிட்டாங்க? இன்னைக்கும் உப்பு தூணாதான் நிற்கிறாங்க. அதனால திரும்பி பார்க்காதே, நீ முன்னால் உள்ளதை பார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. 1 கொரிந்தியர் 9:24 கொஞ்சம் வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்கள்? ஓடுங்கள். இதே தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4:6 என்ன சொல்றாரு? 2 தீமோத்தேயு 4:6 ஏனென்றால் அடுத்ததை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். உங்களால சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியுமா? பவுல் சொல்றாரு, நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அந்த நீதியின் கிரீடம் என்ன செய்ய போகிறது? கிடைக்க போகிறது. அந்த நீதியின் கிரீடத்தை பற்றி இப்பொழுதே சிந்திக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கும் போதே மறுமையை கணக்கு போடுறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் உலக சொத்துக்களை தான் கணக்கு போடுவான். ஆனா பவுல் எதை கணக்கு போடுறாரு? வரப்போகிற சொத்துக்களை அவர் கணக்கு போடுறாரு. நீங்கள் நானும் அந்த வரப்போகிற சொத்துக்களை தான் கணக்கு பார்க்கணும். அதனாலே ஒன்று செய்கிறேன், என்ன செய்கிறேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இது நமக்கு முக்கியமானது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை. இங்க நீ என்னதான் நிலம் வாங்கி என்னதான் பெரிய பங்களா கட்டி அரண்மனையே கட்டி இருந்தாலும் நிரந்தரமாக நீ என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இதை விட்டுட்டு தான் போகணும். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அதே இது 3:20 சொல்லும்போது அவர் சொல்றார், நம்முடைய குடியிருப்பும் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு. கிறிஸ்தவனுக்கு 2 குடியிருப்பு இருக்குங்க. டியூவல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை. அதாவது ஐரோப்பா நாடுகளில் சில நாடுகளில் இரட்டை குடியுரிமை உண்டு. சோனியா காந்திக்கு 2 குடியிருப்பு இருக்கு, உரிமை இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அவங்க இத்தாலி குடியுரிமையும் இருக்கலாம், அதே நேரத்தில் அவர் என்ன செய்யலாம்? இந்தியாவுடைய குடியுரிமையும் பெற்றுக்கொள்ளலாம்.
அதே போல நமக்கு இந்த உலகத்துக்குரிய குடியுரிமை இருக்கிறது. அதே வேளையில் நமக்கு குடியுரிமை எங்க இருக்குது? பரலோகத்திலே இருக்குது. இரட்டை குடியுரிமை நமக்கு. இந்த உலகத்திலே நாம இருக்கும்போது பிறப்பு முதல் சாவு வரைக்கும் இந்த குடியுரிமையை அனுபவிக்கிறோம். செத்ததுக்கு அப்புறம் அந்த குடியுரிமையை என்ன செய்கிறோம்? அனுபவிக்க போகிறோம். இந்த இரட்டை குடியுரிமை, இந்த ரெண்டும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. நிறைய நேரங்கள்ல என்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் என்னை திட்டுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொல்லி இப்படி செய்யறாங்களே அப்படின்பாங்க. அப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். நீங்க ஒரு கிராமத்துக்கு போறீங்கன்னா அந்த கிராமத்து நாய்ங்க யாரை பார்த்து குலைக்கும்? புதுசா வர்றவங்களை பார்த்து, அந்த கிராமத்துக்கு அல்லாதவங்களை பார்த்து தான் என்ன செய்யும்? குலைக்கும். கிராமத்துக்காரனை பார்த்து குலைக்குமா? குலைக்காது. ஏன்னா அவன் அந்த ஊருக்காரன். அதே மாதிரி இந்த நாய்ங்கள்லாம் நம்மளை பார்த்து குறைக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம இந்த ஊருக்காரங்க இல்லை, நாம அந்த ஊருக்காரங்க. அதனால அவங்க என்ன செய்வாங்க? குலைக்கத்தான் செய்வாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தாங்க இந்த உலகம். அதுக்கு மேல இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, சாஸ்வதம் அல்ல. இதை இங்க விட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டு என்ன செய்யணும்? இருக்கணும். ஆண்டவர் நமக்கு மகிமையான ஒரு சரீரத்தை வைத்திருக்கிறார். அந்த சரீரத்திலே நாம் அவரை சந்திப்போம். நாம் அவரை பார்க்கும் போது அவரை போல் இருப்போம் என்றுதான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நம்ம எல்லாம் எப்படி இருப்போமா? ஒரு குட்டி இயேசு கிறிஸ்துவர்களாக இருப்போம். சின்ன இயேசு கிறிஸ்துவர்களாக நாம் என்ன செய்வோம்? இருப்போம். இங்க அவர் சொல்றாரு, ஆசையாய் தொடருகிறேன், நாடுகிறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த நாட்டம், இந்த ஆசை எல்லாம் யார் மேல இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மேலே. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டியும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இவர் தன்னுடைய மேன்மையெல்லாம் சொல்றார் 3ஆம் அதிகாரத்துல. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், இப்படி எல்லாம் லிஸ்ட் போட்டுட்டு இவன் எல்லாவற்றையும் லாபமாயிருந்த, எனக்கு லாபமாயிருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் நம்ம லாபமா நினைக்கிறதெல்லாம் என்னதுதான்? கிறிஸ்துவுக்கு முன்னாலே நஷ்டம், ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்கு முன்னாக இவையெல்லாம் தூசி, குப்பை. அப்படிதான் அவரும் சொல்றார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அந்த நஷ்டம் இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம போகணும். அது நஷ்டமாகத்தான் இருக்கும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதுக்காகத்தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணணுமே ஒழிய இந்த உலகத்துல நிரந்தரமா இருப்பதற்காக எது ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையினுடைய பரிசா இருக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாயிருக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக இருக்கிறார். 3ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையினுடைய பரிசாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் வல்லமையாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் வல்லமை இயேசு கிறிஸ்து. இந்த 12-13ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை, இந்த மன நிறைவு என்பது கிடையாது. என்ன இல்லை, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறான், இன்னும் கொள்ளையடிக்கணும்னு தான் நினைக்கிறான். அவனுக்கு அது திருப்தி தருதா? அது ஒரு வியாதிங்க. பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் குடும்பத்தை மறந்து, அதை மறந்து, இதை மறந்து, தூக்கத்தை மறந்து அதுலயே ஈடுபடுறான்னா அவன் வியாதி ஆயிட்டான். பண வியாதி அவனுக்கு. மனோவியாதி மாதிரி இது என்னது? பண வியாதி. அந்த வியாதியில விழுந்துதான் அவன் சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும், எப்படியாலும் பணக்காரன் ஆகணும், உலகத்துல முதல் கோடீஸ்வரன் ஆகணும். அதுல என்ன இருக்க போகுது உனக்கு? நீ கோடீஸ்வரன், முதல் கோடீஸ்வரன் ஆனா தூக்கிட்டா போக போற? விட்டுட்டு தான் போக போற. அது ஒரு வியாதி. இன்னைக்கு உலக காரியங்கள் நம்ம இழுக்கத்தான் செய்யும்.
எப்பவுமே மேலே ஒரு பொருளை தூக்கி போட்டிங்கன்னா அது என்ன செய்யும்? கீழே வரும். மேலே போகிற பொருள் கீழே வந்து தான் ஆகணும், விலைவாசியை தவிர. அது மேலே போச்சுன்னா அது என்ன செய்ய மாட்டேங்குது, கீழே வர மாட்டேங்குது. இழுத்து இழுத்து பிடிக்கிறாங்க, அது மேலே தான் போயிட்டு இருக்குது. அந்த பூமிக்குரிய காரியங்கள் ஈர்ப்பு விசை கொண்டது. அதுக்குதான் புவி ஈர்ப்பு அப்படிங்கிறாங்க. இந்த கிராவிட்டி பவர் ஆஃப் தி எர்த் அது வந்து நம்ம இழுக்கக்கூடியதாக இருக்கு. நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் மேலே போகணும்னு நினைச்சா அது என்ன செய்யும்? கீழே இழுக்கும். உலக ஆசை, உலகத்துடைய காரியங்கள் எல்லாம். அப்போ நம்முடைய சூழ்நிலை மாறினால்தான் நாம் சந்தோஷமா இருக்கும். அந்த சூழ்நிலையில இருக்கும்போது நமக்கு அந்த எண்ணம் வரும். இந்த பண ஆசை பிடிச்சவங்க 4 பேருக்கு நடுவில் நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த வியாதி ஒட்டிக்குங்க. அது தொத்து வியாதி. அது வந்து அவனை பார்த்து இவனை பார்த்து அப்படியே வளர்ந்துடுறாங்க. இந்த சந்தோஷம் என்பது இல்லாமல் அவனுடைய நோக்கம் எல்லாம் பணத்துக்காக இருக்கும். அப்போதான் அவர் சொல்றார், பவுலடியார் 4ஆம் அதிகாரம் 11, என்னுடைய குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்மியம், மன நிறைவு இருக்கணும். தமிழ்ல ஒரு அருமையான பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இன்னைக்கு பொண்ணு தாங்க விலை ஏறிட்டே போகுது. ஒரு பவுன் இன்னைக்கு 50,000மா? 60,000. சரி, உங்களுக்கு தான் அன்னாட பார்க்குறீங்களே, 60,000 70,000 போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணை இவங்க வீட்டிலேயே செய்யலாம். எப்படி செய்யலாம்னா அதான் சொல்லிட்டாரு, போதும் என்ற மன நிறைவு, மனோரம்யம். அதாவது எந்த நிலைமையில் இருந்தாலும் மன நிறைவு இருக்கணும். இன்னும் வேணும் வேணும் வேணும்னு பேராசைப்படும் போதுதான் மனுஷன் வியாதி ஆகிறான். அந்த பேராசை ஒரு வியாதி. அது நிறைய பேரை பிடிச்சி வச்சிருக்குது. அந்த வியாதி நிறைய பேருக்கு அதுக்காகவே அலையிறாங்க. சந்தோஷத்தை தேடி அலைகிறது இல்லை, எதை தேடி அலைகிறான்? பணம் சம்பாதிச்சா சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால இருக்கிற சந்தோஷத்தையும் விட்டுட்டு அதை போய் தேடிட்டு உட்கார்ந்துருக்கான். அது நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்காங்க, பணம் வேணான்னு இருங்க, அது உங்களை தேடி வரும். என்னுடைய வாழ்க்கையில் நான் அதாங்க அனுபவிக்கிறேன். வேணும்னு நினைச்சு போனீங்கன்னா அது முன்னால ஓடிட்டே இருக்கு, நீங்க பின்னால துரத்திக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது கரெக்டா கொடுப்பார். அன்றாட படி அளக்கிறவர் அவர். நீதிமொழிகள்ல ஞானி ஒரு ஜெபம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவனே, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே நீர் யார் என்று நான் சொல்லாத படிக்கும், நான் தரித்திரப்பட்டு திருடி உம்முடைய நாமத்தை வீழ்ல வழங்காத படிக்கும், அன்றாட படி எனக்கு என்ன செய்யுங்க, அளந்து தாரோம் அப்படிங்கிறார். அப்போ அன்னன்னைக்கு நமக்கு இருந்தா போதும், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா இருந்தாதாங்க அதை காப்பாற்றணும், அதை வச்சு இன்னும் நிறைய பெருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்முடைய தேவை அந்த போதும் என்ற மனது. மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேனுங்கிறார். இந்த மனரம்யம் வந்து நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், மன நிறைவு. இது போதும் அப்படின்னு நம்ம நினைச்சு அதை கத்துக்கிட்டோம்னா அது வாழ்க்கையில நிச்சயமா நமக்கு உதவி செய்யும். இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அது நிச்சயமா என்ன செய்யாது? மன நிறைவு இருக்காது. அதே நேரத்தில் மன சந்தோஷமும் இருக்காது. உன்னுடைய நோக்கம் எல்லாம் அதிலே ஓடிக்கொண்டிருக்கும். நாளை போதும் என்ற மனது தான் நமக்கு முக்கியம். தீமோத்தேயுக்கு எழுதும்போது அதான் சொல்றாரு, போதும் என்ற தீத்துவுக்கு எழுதும்போது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுடனே கூடியது. அது தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 4 நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 4 சொல்லும்போது அவர் வந்து சொல்றாரு, சாரி 1 தீமோத்தேயு 4:6-10 நினைக்கிறேன். 6:10 சாரி 1 தீமோத்தேயு 6:10 அவர் சொல்லும்போது 6:6 போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நம் உலகத்திலே ஒன்றும் கொண்டு வர வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் என்ன செய்றாங்களாம்? சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள்.
பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருந்து இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவி குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் இந்த பண ஆசை என்று சொல்லும் போது நமக்கு அந்த போதும் என்ற மனது வராது. அந்த போதும் என்ற மனது தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையே தான் இந்த போதும் என்ற மனம் இல்லாததுனாலே. அதுக்கு பேர் தான் என்னது? பேராசை. அந்த பேராசை வந்துச்சுன்னா அவனுக்கு அது என்னைக்குமே தீரா ஆசை தான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவனால என்ன செய்ய முடியாது, நிறைவு வராது. இது போதும், இது 10 தலைமுறைக்கு போதும்னாலும் கூட அவனுக்கு நிம்மதியா இருக்க மாட்டான். நிறைய பேர் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க சூதாட்டம். இதை போட்டா எனக்கு இவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் போட்டு கடைசியில ஓட்டாண்டியா போக வேண்டியதுதான். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. நான் பவுல் அதை தெளிவா சொல்லிட்டாரு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். அந்த மன நிறைவு என்பது மிக முக்கியமானது. போதுமென்ற மனது நமக்கு வேண்டும். அதோடு தேவ பக்தியும் இருக்க வேண்டும். போதுமென்ற மனதோடு கூட என்ன இருக்கணுமா? தேவ பக்தி இருக்க வேண்டும். போதுமென்ற மனதும் தேவ பக்தியும் இருக்கும்போது நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுலை போல சொல்ல முடியும். இன்னொன்று பொறாமை. மனரம்யத்துக்கு தடையா இருக்கிறது என்ன தெரியுமா? பொறாமை. என்ன பொறாமைன்னா, அவங்ககிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லையே, அவங்க வீட்டில் இருக்கிறது எங்க வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி மற்றவர்களோடு நம்ம எடை போடும்போது, அந்த பொறாமை வரும்போது நமக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கும். தவறான மக்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடாது. அவனிடம் இருப்பதைத்தான் பார்க்கிறோம், அவனிடம் இல்லாததை நாம் என்ன செய்கிறது இல்லை, பார்க்கிறது இல்லை. ஆனா அவன் எப்படி சம்பாதிச்சான்னு பார்க்கறது இல்லை. அவன்கிட்ட இவ்வளவு இருக்குதுன்னா அவன் எப்படி சம்பாதிச்சான்னு யாருக்காவது தெரியுமா? அந்த மாதிரி நாம் பார்க்கிறது இல்லை. அதே வேளையில மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுத்து அவர்களையே கொள்ளையடிச்சு பணக்காரர் ஆகுறாங்கன்னா அது உண்மையான வழியில வரக்கூடிய சம்பாத்தியம் அல்ல. நிறைய பேர் இந்த பணம் சம்பாதிக்கிறது குறுக்கு வழிகளை கையாண்டு எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்றாங்க, இழந்துட்டு போறாங்க. உண்மையான ஆசீர்வாதங்களை இழந்துடுறாங்க. நாம் பார்க்க வேண்டியது நம்முடைய உண்மையான ஆசீர்வாதங்களை கணக்கு போட்டுப்பாங்க. ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள். நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது. மனித தன்மை என்ன, இருக்கிறத மறந்துடுவான், இல்லாததை தான் என்ன செய்வான், தேடிட்டு உட்கார்ந்துருப்பான். இல்லாததுக்காக ஏங்குவது, ஆண்டவர் கொடுத்த ஈவுக்காக நன்மை செலுத்தாமல் ஆசீர்வாதங்களை மறந்து இல்லாதவைகளை குறித்து கவலைப்படுகிறது. ஆண்டவர் தான் சொன்னார், நீங்கள் உணவுக்காக கவலைப்பட வேண்டாம், உடைக்காக கவலைப்பட வேண்டாம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன செய்யல, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதான் என்ன செய்கிறார், பிழைப்பூட்டுகிறார். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, காக்காயை பாருப்பா, உனக்கு குரு அதுதான். எந்த காக்காயாவது சாப்பாடு இல்லை, குடும்பத்துல கஷ்டம்னு தற்கொலை பண்ணியிருக்குதாங்க? எந்த காக்காயாவது நான் ஓவர் வெயிட்னு சொல்லி தினம் வாக்கிங் போதா? எந்த காக்காயாவது எனக்கு 10 தலைமுறைக்கு வேணும்னு சொல்லி கூட்டுல சேர்த்து வைக்குதா? அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, அதை பாரு அப்படின்னாரு. அதுக்கு அந்தந்த நாளுக்குரிய பாடு போதும். பட்டினியா எந்த காக்காயும் கூட்டுல செத்தது இல்லைங்க. ஓவரா சாப்பிட்டேன்னு சொல்லி ஜீரண மாத்திரையை சாப்பிட்டுட்டு எந்த காக்காயும் படுத்திருந்ததும் கிடையாது. தேவை எதுவோ அதை ஆண்டவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அதனால தான் சொன்னாரு, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள்ல சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதான் என்ன செய்கிறார், பிழை போட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னாரு 6:33 மத்தேயில, முதலாவது நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாம, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னாரு.
இங்கே பவுல் சொல்லும்போது அந்த ரகசியத்தை சொல்லும்போது அவர் சொல்றாரு, 6ஆம் வசனம் 4ஆம் அதிகாரத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பவுலுடைய வல்லமையை பற்றி இதில் சொல்லும்போது சொல்றாரு, கிறிஸ்துவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் என்று எபேசியர் 6:10 சொல்றாரு இல்லையா? அதே போல கர்த்தரிலே பலப்பட வேண்டும், அவருடைய சத்துவத்திலே பலப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்த யாவருக்கும் இந்த வல்லமை கிட்டும். பவுல் தன் சொந்த வழியிலே எதையும் செய்யாமல் கர்த்தருடைய வழியிலே செய்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார். மனிதர்கள் அவருக்கு என்ன செய்தாலும் கொன்றாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவரை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதான் ரோமர் 8 சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே போட்டு முடிக்கிறார். அதனால கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் வசனம் அவருக்குள்ளாக இருந்தது. அந்த வசனத்தின்படி அவர் வாழ்க்கையை நடத்தினதுனாலே அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நடத்தினார். அதனால பிரியா விடைபெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 4ஆம் அதிகாரம் 18 23 வரைக்கும் அவர் விடை பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சிறிய நிருபந்தான் இதில் அநேக வெற்றியின் வாழ்க்கையினுடைய ரகசியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இல்லாதவைகளை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவருக்கு இருப்பதை குறித்து நன்றி செலுத்தி ஆசீர்வாதங்கள் எவ்வளவு உண்டு என்பதை பார்த்து பட்டியல் போட்டு அதுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். இரவில் வந்து தங்குவதற்கு ஒரு வீடு, வேளா வேலைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, மனைவி, பிள்ளைகள், குடும்பம், கணவன், இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலே நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதாங்க போதும் என்ற மனம். நான் எந்த நிலைமையிலும் என்ன செய்தேன், மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மன ரம்மியம்னா என்ன தெரியுமா? மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அது சந்தோஷம், அந்த மன நிறைவு. ரம்மியம்னா அது நிறைவு. அந்த நிறைவு எனக்கு இருக்கிறது அப்படின்னு. அந்த நிறைவு உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு ரகசியம், கிறிஸ்து உங்களுடைய பலனாக இருக்க வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே இதை எல்லாம் செய்ய முடியுங்கிறாரு. அதனால நீங்கள் எதை செய்ய முடியாது செய்யணும்னா யாருடைய பலம் தேவை? கிறிஸ்துவனுடைய பலம் தேவை. அந்த கிறிஸ்துவனுடைய பலத்தை கொண்டு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, நாங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஆம் ஆண்டவரே, 1ஆம் அதிகாரத்தின் மூலமாய் கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கம் என்பதை கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி. 2ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்து எங்களை முன்மாதிரியாக நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக அவர் மனித அவதாரம் எடுத்தார். ஆண்டவரே, பரலோக மேன்மையை விட்டு எல்லாவற்றையும் விட்டு தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனித ரூபமானார். எங்களுக்காக சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் அப்படி செலுத்தினதினாலே நீர் அவருக்கு மேலான நாமத்தை கொடுத்தீர். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் முழங்கால் முடங்கும்படியாக, நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும்படியாக அவர் மேலான நாமத்தை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை எங்கள் முன் மாதிரியாக வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் உள்ள அந்த சொற்ப காலம்தான். இந்த சொற்ப காலத்திலே நாங்கள் கர்த்தாவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். அதே போல இல்லை கர்த்தாவே, நீர் கொடுக்கிற வல்லமையை கொண்டு நாங்கள் மன ரம்மியமான ஒரு வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். பரிபூர்ணப்படவும் எல்லா நிலைமையிலையும் நாங்கள் இருக்கவும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். குறைவுபடவும் பரிபூர்ணப்படவும் நீர் எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறீர். அதிலே நாங்கள் நிறைவை காண எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பேசும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி
பவுல் சொன்னது போல நாங்களும் சொல்லத்தக்கதாக இந்த உலக காரியங்கள் அல்ல, மேலானவைகளை நாடி முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து கர்த்தாவே உம்மை மாதிரியாய் வைத்து பிதாவுக்கு நீர் கீழ்ப்படிந்தது போல நாங்களும் கூட கர்த்தாவே வேதத்தை நேசித்து வாசிக்க, ஜெபிக்க, உமக்குள்ளாய் வளர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே.